ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பலா வாழை அதில் வச்சு பாயாசம் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒன்று வந்து இந்த பாயாசம் தான். எனக்கு எங்கடா பலா வாழைலாம் தேடிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரே டைமில் கிடச்சிது. விடுவேனா நான். ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டுங்க. பாருங்கள், மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பலாசொலையும் நல்லா டேஸ்ட்டான பழம். அதே மாதிரி வாழைப்பழம் எல்லாத்தையுமே எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து குடிக்கும்போது நம்ம வாயில் தென்படும்போது நல்லாயிருக்கும் அதனுடைய டேஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 10-12 முந்திரி வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். முன்னாடியே வந்து பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த பாலில் வந்து அரைச்ச முந்திரியும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட வந்து ஜவ்வரிசி சேமியா நார்மலாக எப்பயும் சேர்க்குற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும், நல்லாயிருக்கும். சூப்பராக பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு பாயாசம் வந்து. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த முந்திரி பால்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கணும், அப்போ தான் பார்க்க சூப்பராக இருக்கும். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். சிலிண்டரை வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து சீனி போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுக்கலாம், கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், அந்த ஃப்ரூட்ஸ்லாம் அதில் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டேன். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. என்னோடய கசின்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வேறு லெவல், இந்த மாதிரி பாயசம் நான் சாப்பிட்டதே இல்லைன்னாங்க. முக்கனி பாயசம் சூப்பராக இருக்குங்க, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5-6 முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சீரியஸாகவே சொல்கிறேன், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களுக்குமே கொடுத்தேன். சூப்பராக இருக்குமா, ஏதோ மண்டபத்தில் செஞ்ச மாதிரி இருக்குமா, ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் மறுநாள் வந்து இன்னொரு பாயாசம் செஞ்சேன், அதனோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சு சில்லுன்னு ஆச்சு. ஸ்பூன் ஒன்று போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல், அந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவல், மஸ்ட்டு ட்ரை. தேங்க்யூ ஸோ மச். பலா வாழை முக்கனி பாயாசம்.